தினமுமே அந்த நாளில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு டு டூ லிஸ்ட்டு எழுதுவோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து கிளாரிட்டியாக இருப்போம் என்ன பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க அது யூஸ் ஆகும். இனிமேட்டுக்கு யாரானா வந்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி நம்மளோட உலகத்துக்கு ஒரு டு டூ லிஸ்ட் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல, என்னடா அப்படின்னு. ஸோ அந்த டு டூ லிஸ்ட் என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்னேகா. நான் ஒரு கெரியர் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்பீக்கர். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லாம் என்ன, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் தான் க்ரியேட் பண்ணாங்க. இது வந்து எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இருக்கிற மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலி மாதிரி, எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இருக்கிற ஃபேமிலி மாதிரி இந்த வேர்ல்டில். இது எதுக்காக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் எல்லாரும் வந்து ரொம்ப முன்னாடியெல்லாம் வந்து எல்லாரும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இனிமேலுக்கு சண்டைலாம் போட வேணாம், நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி எல்லா சொல்யூஷனுக்கும் நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணலாம், அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த யுனைடெட் நேஷன். எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஸ்கூல் அசம்பிளி இருக்கும்ல, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே இருப்பாங்க. பட் ஆனால் அது ஒரே ஃபேமிலி அந்த ஸ்கூலில் இருக்கிறது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த யுனைடெட் நேஷன். இப்போது இந்த ஃபேமிலியில் 190+ கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் நம்ம இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. இந்த யுனைடெட் நேஷனோட ஜாப் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த யுனைடெட் நேஷனோட ஜாப் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரொம்ப வந்து சேஃபாக, ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிறது தான். நம்ம எப்படி தினமும் டு டூ லிஸ்ட் எழுதுகிறோமோ அதே மாதிரி யுனைடெட் நேஷனுக்கு இருக்கிற டு டூ லிஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதுக்கான எண்ட் டேட் வந்து இப்போ எப்படி இன்றைக்கி வந்து நம்ம இதெல்லாம் முடிக்கணுன்ற மாதிரி 2030 வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு எண்ட் டேட் வச்சுருக்காங்க, எண்ட் இயர் வச்சுருக்காங்க. இதில் வந்து 17 கோல்ஸ் இருக்குது. இதில் நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? நானே ஒரு தனி மனுஷன், என்னால் இவ்வளோ பெரிய உலகத்துக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. எல்லாராலையுமே பண்ண முடியும். அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. நம்ம பண்ணுற வேலை மூலமாகவும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற சாய்ஸஸ் மூலமாகவும் நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ஜாபும் ஒரு வேலையும் வந்து, அதாவது டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ஃபார்மராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து SDG கோல்ஸ் கூட ஏதோ ஒரு கோல் கூட நம்ம கனெக்டடாக தான் இருப்போம். நம்ம வேலை பார்க்கும்போது ரொம்ப கேர் எடுத்து பண்ணும்போது, ரொம்ப கேர் எடுத்து அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக, ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக பண்ணும்போது நம்மளுக்கு அதிலேருந்து பணம் வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளால் இந்தியாவுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளோட கண்ட்ரிக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த உலகத்தோட டு டூ லிஸ்ட்டை முடிக்கவும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். மொத்தம் 17 செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். அது கீழே என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், செகண்ட் வந்து குவாலிட்டி எஜுகேஷன். இது ரெண்டுமே வந்து பறவைக்கு இருக்கிற 2 சிறகுகள் மாதிரி, ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நம்மளோட ஆரோக்கியம், ஹெல்த் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து பாதுகாப்பாகவும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஹெல்த்னால் வந்து பாடி மட்டும் கிடையாது, நம்மளோட மைண்டு தான் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஃபோனில் வந்து 0% சார்ஜ் வந்துச்சுன்னா அந்த ஃபோனை ப்ராப்பராக யூஸே பண்ண முடியாது, அது மாதிரி நம்மளோட ஹெல்த் சரியில்லைன்னா நம்மளால் லைஃப்பை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்க முடியாது. இதில் மொத்தம் 3 ஜாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எபிடெமியாலஜிஸ்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோனா ஒரு டிசீஸ் வந்தால் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதெல்லாம் யோசித்து ஸ்டாப் பண்ணுறவங்க அவங்க தான். எக்ஸாம்பிளுக்கு பெரிய இல்னஸ் வந்தது COVID-19. ஸோ இதையுமே வந்து எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அப்படி எல்லாம் பண்ணவங்க வந்து இவங்க தான். செகண்ட் ஒன் வந்து பார்மாக்யூட்டிக்கல் சயின்டிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதோனா ஒரு டிசீஸ் வந்தால், இல்லை வந்து ஏதோனா காஃபு, ஃபீவர் வந்தால் டேப்லெட் எடுத்துக்கிறோம், சிரப் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது க்ரியேட் பண்ணுறவங்க, அதை வந்து லேபில் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க இவங்க தான். தேர்ட் ஒன் வந்து சைக்காலஜிஸ்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி ஆரோக்கியம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நம்மளோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் வந்து ஹெல்த்து. ஸோ வந்து அதை வந்து க்யூர் பண்ண, அதாவது நம்மளுக்கு வந்து சோகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதை எல்லாமே க்யூர் பண்ணுறது சைக்காலஜிஸ்ட் தான்.
யாரோனா வந்து மற்றவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அதில் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், இந்த உலகத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் இது மூலமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து குவாலிட்டி எஜுகேஷன். லேர்னிங் வந்து ஒரு விதையை விதைக்கிற மாதிரி, அதை எவ்வளோ நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி அதோட வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோமோ கிட்ஸ் குழந்தைங்க வந்து நாளைக்கு வந்து அது மூலமாக சயின்டிஸ்டாகவும் அதே மாதிரி லீடர்ஸாகவும் வந்து உருவாகுவாங்க. ஸோ எஜுகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எட்டெக் ஆண்டர்ப்ரைனர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்மார்ட் போர்டு அதே மாதிரி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து ஆப்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறவங்க இவங்க தான். செகண்ட் ஒன் வந்து எஜுகேஷன் ரிசர்ச்சர். அதாவது குழந்தைங்க எப்படி படித்தா வந்து நல்லா படிப்பாங்க, லேர்னிங் மூலமாவா, லிசனிங் மூலமாவா, இல்லை வந்து விளையாட்டுத்தனமாக படிக்கும்போது நல்லா படிப்பாங்களா, விளையாட்டு மூலமாக சொல்லி தரும்போது. ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணி என்ன மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸ்கூலில் அப்படின்றத டிசைட் பண்ணுறவங்க, என்ன மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க இவங்க தான். தேர்டு ஒன் வந்து கரிக்குலம் டிசைனர். இவங்க என்னென்னலாம் வந்து ஸ்கூலில் காலேஜஸில் சப்ஜெக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க இவங்க தான். எந்த சப்ஜெக்ட் கொண்டு வரலாம், எது படித்தா வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுக்கிறவங்க இவங்க தான். எப்படி வந்து ஒரு ஃபுட்டுக்கு ரெசிபி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும், இல்லை எஜுகேஷன் மூலமாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஜாப்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். நம்மளோட ஜாப்ஸ் மூலமாக கண்டிப்பாக நம்மளால் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நம்மளால் வந்து நம்மளோட ஹெல்ப்பை பண்ண முடியும். இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் எதுலையான ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கீங்க, அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு யாரோனோ இது மாதிரி ரிலேட்டடான கரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கரியர் ரிலேட்டடாக எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.